கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்ட மாட்டுப் பொங்கல் விழாவில் பாத்தி மிதிக்கும் பாரம்பரிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உழவர்களின் உற்ற தோழனான மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது. மாடுகளை குளிப்பாட்டி விதவிதமாக அலங்கரித்து பொங்கல் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் 9 பாத்திகள் அமைத்து மஞ்சள், குங்குமம் நிரப்பி நவதானியங்கள் பரப்பி வைத்து அதில் மாடுகள் விடப்பட்டன. மேள தாளங்கள் முழங்க நடந்த இந்நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்த பல்கலைக்கழகம் சார்ந்த 27 ஆராய்ச்சி நிலையங்கள், 14 வேளாண் அறிவியல் மையங்கள் ஆக 57 பகுதிகளில் இந்த பண்ணை தொழிலாளர்கள் எங்களோடு இணைந்து பணியாற்றி வருகின்றார்கள். அவர்கள் மகிழவும் எங்களோடு இணைந்து செயலாற்றுகின்ற கால்நடைகளும் அதற்கு உடன்பாட்டோடு எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒழியமைத்து கொடுத்த பகலவனுக்கும் நன்றி சொல்லுகின்ற விழாதான் இந்த பொங்கல் விழா. இதில் உழைத்து களைத்தவர்களும் விளைந்து மகிழ்வை பார்த்தவர்களும் உரிய விலை கிடைத்தவர்களும் புதிய புத்தரிசையை கொண்டு பொங்கலிட்டு மகிழ்கின்ற இந்த வேளையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக ஊழியர்கள், விவசாயிகள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர்.